பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 14ஆம் தேதி. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய அன்பான கர்த்தர் நாம் அபிரித விதமாக கனி தர வேண்டும் என்று விரும்புகிறார். இத்தகைய பலன் தரும் ஜீவன் எளிதாக அமையாது. நாம் ஆவிக்குரிய ரீதியில் அதிக கனிகளை தர நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருப்பதன் மூலம் நாம் அதிக கனியை தரலாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். இரண்டாவதாக, மரத்திலும் கிளைகளிலும் சாறு பாய்ந்து இருப்பது போல அவருடைய ஜீவன் உங்களுக்குள் தொடர்ந்து மற்றும் சுதந்திரமாக ஊற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பதன் மூலம் நீங்களும் பயனடையலாம். சில சமயங்களில் மரத்தின் ஒரு கிளை சில நோய்களால் பாதிக்கப்பட்டு காய்ந்துவிடும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் தாராளமாகவும் ஏராளமாகவும் பாய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லையெனில் ஜீவனின் ஓட்டத்தை தடுப்பது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அத்தகைய பாவத்தை ஒப்புக்கொண்டு தேவனிடம் மன்னிப்பை பெறுவோம். மூன்றாவதாக, சுத்திகரிப்பதன் மூலம் நாம் அதிக கனியை கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனம். தோட்டக்காரர் கொடியின் கிளைகளை சுத்தம் செய்வதை பாருங்கள். ஒவ்வொரு கிளையிலும் திராட்சை கொத்துகள் கிடைக்கும் வகையில் அது வெட்டப்படுகிறது. லண்டனுக்கு அருகில் உள்ள ஹாமில்டன் அரண்மனையில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொடி நாட்டப்பட்டது. அது மிகவும் பழமையான கொடியாகும். ஆனால் இது ஒரு பெரிய விதத்தில் வளைந்த வடிவில் அறையை நிரப்பும் வண்ணமாக இருக்கும். அதை பார்க்க அற்புதமாக இருக்கும். அது காய்க்க தொடங்கும் போது ஆயிரக்கணக்கான கொத்துக்களை அதில் காணலாம். 200 ஆண்டுகளாக அது மிகவும் கவனமாக சுத்திகரிக்கப்படுவதால் இப்படியாக அது பலன் தருகிறது. கனி கொடுக்க நாம் கத்தரித்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கவனமான தோட்டக்காரருக்கு மட்டுமே எவ்வாறு சுத்தம் செய்வது மற்றும் சுத்திகரிக்க வேண்டும் என்பது தெரியும். அதனால்தான் தேவன் வேதனையான துக்கங்களையும் சோதனைகளையும் அனுமதிக்கிறார். நம்மை தண்டிக்க அல்ல, அதிக கனி தரும்படியாக அவர் செய்கிறார்.